சுவாமி யதீஸ்வரானந்தரின் தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் என்ற நூலிலிருந்து மனிதன் தனக்காக செய்ய வேண்டிய கடமை. மேலே கூறப்பட்ட 5 கடமைகளுக்கும் மேலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கே, அதாவது தனது ஆன்மாவிற்கு செய்து கொள்ள வேண்டிய கடமையும் உள்ளது. ஒவ்வொரு ஆன்மாவும் பரமாத்மாவின் பகுதி என்பதால் மனிதன் தனது ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அவன் மற்ற கடமைகள் அனைத்தையும் செய்தவன் ஆகிறான். மனிதனின் உயர்ந்த ஆன்மா மலர்ந்து வெளிப்பட காத்திருக்கிறது. ஆனால் அது அற்ப நான் என்னும் கீழான அகங்காரத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்க்கையின் பரபரப்புகளிலும் புலனின்பங்களை நோக்கி ஓடுவதிலும் மும்முரமாக இருக்கும் மனிதன் தனக்கு உள்ளே இருந்து தோன்றும் சிறிய குரலை, அதாவது ஆன்மாவின் அழுகுரலை கண்டுகொள்வதில்லை. அதன் பயனாக அவன் எதை செய்தாலும் அது இறுதியில் அவனுக்கு அதிருப்தியையும் வெறுப்பையுமே கொடுக்கிறது. சக மனிதர்களுக்கு செய்யும் சேவையும் கூட அவனுக்கு களைப்பையும் அதிருப்தியையுமே தருகிறது. ஆன்மாவை மலர செய்வதே நமது கடமைகள் அனைத்திற்கும் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். கடுமையான சாதனைகள் எதையும் பழகாமல், இறைவனின் கரங்களில் தூய கருவியாக ஆகாமல் மனிதர்கள் பலரும் மற்றவர்களுக்கு ஆச்சாரியர்களாக விரும்புகின்றனர். இதுவே முக்கிய பிரச்சனை. மனிதர்களின் உடலாகிய கோவிலில் இறைவன் வசிக்கிறான். நாம் முதலில் இறைவனை அனுபவத்தில் அறிந்து நமது சொந்த பிரச்சனைகளை தீர்க்க தெரிந்தவர்களாக வேண்டும். பின்னர் மற்றவர்களுக்கு உதவலாம். மெய்ப்பொருளை வெளிப்படுத்தி கொண்டு வெறுமனே அமைதியாக நாம் இருப்பதன் மூலம் அவர்களே அறியாமல் மற்றவர்களுக்கு நாம் உதவலாம். ஆனால் ஆன்மீக அனுபவங்கள் எதையும் நாம் அடையாமல் மற்றவர்களுக்கு ஆன்மீக உதவிகள் செய்வதை பற்றி நினைப்பதும் பேசுவதும் அபத்தம். உண்மையான தூய்மையையும் வைராக்கியத்தையும் அடைந்தால் உலகியலில் கலந்துவிட மாட்டாய். உலகியலும் உனது உடலையும் மனத்தையும் பாதிக்காது. அதன் பிறகே நீ இறைவனின் கரங்களில் உள்ள ஒரு கருவியே என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவுவதை பற்றி பேசலாம். மற்றொன்றையும் நமது கடமையாக கருத வேண்டும். பள்ளி நாட்களை முடித்த பிறகும் நாம் சிறிது மாணவ பருவத்தை தொடர வேண்டும். நமது படிப்பிற்கும் ஆழமாக கற்பதற்கும் தடை ஏற்பட்டால் அது நமது மன வளர்ச்சிக்கும் சிந்தனை செய்யும் திறமைக்கும் தீங்கு விளைவிக்கும். பள்ளிக்கூடத்தை விட்டு நின்ற பிறகும் வயதான பிறகும் பலர் தங்களது சிந்தனை திறனை இழந்து விடுகின்றனர். அது மிகவும் தீங்கானது. தெளிவற்ற குழப்பமான சிந்தனையை விட மிகவும் ஆபத்தானது வேறெதுவும் இல்லை. சிந்திக்கும் பழக்கத்தை இழந்த அவர்கள் எந்திர கதியில் இயங்கும் சிந்தனையற்ற மனிதர்கள் போன்று ஆகிவிடுகின்றனர். சிந்தனை, செயல் இவை இரண்டும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தீய விளைவுகளே ஏற்படும். படிப்பதில் தடை ஏற்பட்ட பிறகு மீண்டும் படிப்பை தொடர்வது பலருக்கும் முடியாத செயல். அப்படி தொடர்பவர்களும் மிகுந்த மன அழுத்தங்களையும் போராட்டங்களையும் கடந்து செல்ல வேண்டும். ஏனெனில் அவர்கள் சிந்திக்கும் பழக்கத்தை இழந்துவிட்டனர். அவர்களது ஆழமற்ற மேலெழுந்த வாரியான படிப்பு, சாரமற்ற பேச்சு, சிந்தனையற்ற புற செயல்கள் இவை அனைத்தும் அவர்களது சிந்திக்கும் திறனை பெருமளவு அழித்துவிட்டன. உனது கண்களை திறந்தால் அவற்றின் விளைவுகளை தற்கால உலகில் காணலாம். உயர்ந்த குறிக்கோள் இல்லாமலும் ருதம் மற்றும் சத்தியம், அதாவது பிரபஞ்ச இயக்க விதிகள் பற்றிய ஆழ்ந்த புரிந்துணர்வு இல்லாமலும் சிந்தனையற்று தீவிர வேலையில் மூழ்குதல், இதுவே அவற்றின் விளைவுகள். தங்களது சுறுசுறுப்பான வாழ்க்கையை பற்றிய மனிதர்கள் எவ்வளவுதான் பெருமை பேசினாலும் செயலுக்காகவே செயல் என்பது சோம்பலுக்காகவே சோம்பல் என்பதை விட மேலானது அல்ல. நான் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறேன் என்பது மட்டும் போதாது. நான் செய்வது நல்லதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். அழிவை கொடுக்கக்கூடியதாகவும் மனித குலத்தை கீழ்நிலைக்கு தள்ளுவதாகவும் இருக்கக்கூடாது. எனவே படிப்பதற்கு போதிய நேரம் கிடைக்காமல் போனாலும் தினமும் ஆழ்ந்து சிந்தித்து பழக வேண்டும். பயனற்ற தீங்கு தரக்கூடிய எண்ணங்களை சிந்திப்பதன் மூலம் அதிக நேரத்தை வீணடிக்கிறோம்.
அதை உயர்ந்த ஆக்கப்பூர்வ வழிகளில் சிந்திக்க பயன்படுத்த வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சோர்வான நேரங்களும் தோன்றுகின்றன. அவற்றையும் உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்க பயன்படுத்தலாம். பயனற்ற எண்ணங்களை சிந்திப்பதற்கு பதிலாக அந்த நேரத்தை உயர்ந்தவற்றை பற்றி சிந்திக்க பயன்படுத்துவோம். சோம்பேறித்தனமாக மூலையில் அமர்ந்திருப்பதற்கு பதிலாக உயர்ந்த மெய்ப்பொருளை பற்றி எண்ணுவதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உண்மையாக நாம் இதை செய்தால் நமது சாதனைகளுக்கும் படிப்பிற்கும் அறிவுபூர்வ சிந்தனைகளுக்கும் அளவற்ற நேரம் இருப்பதை காணலாம். நமது எண்ணங்களை எந்த நோக்கமும் இல்லாமல் அது போகும் போக்கில் செல்ல அனுமதிக்கக்கூடாது. பல நேரங்களிலும் நாம் சிந்தனைகளற்ற நிலையில் எதிலும் பிடிப்பில்லாமல் அரை மணி அல்லது 1 மணி நேரம் இருந்து விடுகிறோம். அல்லது மலினமான புத்தகங்களை படிக்கிறோம், மலினமான பயனற்ற விஷயங்களை கேட்கிறோம். அவற்றையெல்லாம் நாம் முட்டாள்களைப் போன்று செய்கிறோம். அதில் மகிழ்ச்சியும் அடைகிறோம். ஆனால் அப்படி செலவழியும் அரை மணி நேரத்தை பயனளிக்கும் விதமாக ஆன்மீக விஷயங்களை ஆழ்ந்து கற்பதிலும் ஆரோக்கியமான வழிகளிலும் ஈடுபடுத்தினால் நமது முழு மனமும் கொந்தளித்து நம்மை தடுக்கிறது. புத்தர் கூறிய நன்மை பயக்கும் வாக்கியத்தை மனதில் கொள்ளலாம். சகோதரர்களே, வாருங்கள், உங்களுக்கு இதை நினைவுபடுத்துகிறேன். உருவாக்கப்பட்ட பொருட்கள் அனைத்திற்கும் அழிவு உண்டு. எனவே கவனமாக இருங்கள். உலகின் நிலையாமையை இந்த அறிவுரை உணர்த்துகிறது. இது பயனற்ற செய்கைகளை செய்வதையும் குறிக்கோளற்று சிந்திப்பதையும் தடுக்கிறது. எண்ணற்ற வழிகளில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக என்றும் மாறாத பிரம்ம தத்துவத்தை பற்றி சிந்திப்பதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அந்த மாறாத தத்துவத்தை இந்த பிறவியிலேயே அனுபவத்தில் உணர்வதும் மற்றவர்கள் அனுபவத்தில் உணர்வதற்கு உதவி செய்வதுமே மனிதனின் உயர்ந்த கடமை. வெட்டி பேச்சு, பயனற்ற செயல்கள் மற்றும் சிந்தனைகளில் வீணடிக்கும் நேரத்தை பொறுப்புடன் பயன்படுத்தி கொண்டால் தேவைக்கு அதிகமாக நேரம் இருப்பதை காணலாம். தீவிரமாக சிந்திக்கும் சக்தியை பயிற்சியின் மூலம் வளர்த்து கொள்வதன் மூலம் 2 மணி நேர சாதாரண சிந்தனையை அரை மணி நேரத்திலேயே சிந்தித்து முடிக்கலாம். அளவு, தரம் என 2 உள்ளன. அளவை அதிகரிக்க முடியாவிட்டால் தியானம் செய்வது, கற்றல் முதலியவற்றின் தரத்தை உயர்த்திக்கொள். பிரார்த்தனை, ஜெபம், தியானம் முதலியவற்றிற்கு நேரத்தை ஒதுக்குவது மட்டுமல்லாமல் ஆன்மீக சாதனைகளுக்கு பிறகு சாஸ்திரங்களை முறையாக படிப்பதற்கும் உபனிஷதுகளிலிருந்து சில பகுதிகளை படிப்பதற்கும் குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது ஒதுக்க வேண்டும். மந்தமாக இருத்தல், செயலற்று இருத்தல் இவை 2ம் ஆன்மீக வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இருக்கும் பெரிய எதிரிகள். உடலளவிலும் மனதளவிலும் பலர் செயலற்ற நிலையை வளர்த்து கொள்கிறார்கள். அது மிகவும் அபாயகரமானது. மந்த நிலை நம்மை பீடிப்பதை அனுமதித்தால் ஆன்மீக சாதனைகளுக்கும் கற்றலுக்கும் போதிய நேரத்தை நாம் பெற மாட்டோம். அந்த நிலையில் நமக்கு போதிய நேரம் இருந்தாலும் நாம் அதை உணர்வதில்லை. அதை கூட உணர முடியாத மந்த நிலையை நாம் அடைந்து விடுகிறோம். ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் பொருள் பொதிந்த வாழ்க்கை வாழவும் புலனடக்கம் உதவுகிறது. ஏன் எப்போதும் புறவுலகை பற்றியே எண்ணுகிறாய்? புலன்களை கட்டுப்படுத்தினால் சிந்தனை உலகில் ஒருவன் எளிதாக இருக்க முடியும். புற உலகிலிருந்து அடியையும் உதையையும் ஏன் பெற வேண்டும்? கவன சிதறல்கள் நீக்கப்பட்டால் ஆழ்ந்த உணர்வு பூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க முடியும். ஆனால் மனதை வெளியில் இழுக்கும் மனசிதறல்களும் உலகப் பொருட்களை அடைய வேண்டும் என்ற நாட்டமும் நீக்கப்பட்டவுடன் பல நேரங்களிலும் மனிதர்கள் கற்களும் கட்டைகளும் போன்று மேன்மேலும் மந்தமாகவும் செயலற்றுமே ஆகிவிடுகின்றனர். தங்களது சாஸ்திர படிப்பிற்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் குறைந்த அளவு நேரமே இருப்பதாக காண்கின்றனர். கடமையும் பற்றும். மனிதர்கள் மற்றும் பொருட்களின் மீதுள்ள பற்று, கடமை உணர்வு, எல்லோருக்குள்ளும் விளங்கும் பரமாத்மாவின் மீதுள்ள பக்தி ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் நமது செயல்களை செய்யலாம். பல நேரங்களிலும் முதல் 2ஐயும் நாம் குழப்பிக் கொள்கிறோம். உதாரணமாக, கடமை உணர்வை பற்றிலிருந்து பலராலும் பிரித்து பார்க்க முடிவதில்லை.
அந்த நிலையில் பற்றை கடமை என்று நியாயப்படுத்துகிறோம். நாம் கொண்டுள்ள பற்றுக்காக நாம் கொடுக்கும் விலையே கடமை என்று அதையே ஒரு சிந்தனையாளர் கூறுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் இது விசித்திரமாகவும் திருப்தியளிக்காத விளக்கமாகவும் தோன்றலாம். ஆனால் இதை சற்று உயர்ந்த மனநிலையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். புத்தர், இயேசு, ஸ்ரீராமகிருஷ்ணர் போன்றவர்களுக்கு கடமை என்பதே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை எல்லாமே அன்புடன் கூடிய சேவைதான். அவர்களது செயல்களுக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எதையாவது அடைய வேண்டும் என்ற ஆசையும் செயல்களின் பலன்களை பெற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது. பூரணத்துவம் பெற்ற மனிதர்களுக்கு கடமையும் பற்றும் கிடையாது. கடமை என்று அவர்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. நான், எனது என்ற எண்ணங்களற்று எந்த நிர்பந்தங்களுக்கும் உட்படாமல் முழு சுதந்திரத்துடன் செய்யப்படும் அன்புடன் கூடிய சேவை மட்டுமே அவர்களது செயல்கள். அற்பமான நமது அகங்காரம், உடல் உணர்வு, மனம் முதலியவற்றை பற்றி கொண்டிருப்பது கடமை அல்ல. பற்றின் அடிப்படையிலும் அல்லது சில ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையிலும் செய்யப்படும் வேலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை கடமை என்று என்னால் ஏற்க இயலாது. அவற்றை கடமை என்று அழைக்க நான் தயாராக இல்லை. அத்தகைய செயல்கள் பற்றுகளே. அற்பமான அகங்காரத்தை பற்றி கொண்டிருப்பவை அவை. உயர்ந்த கடமை உணர்வு மற்றும் பூரண சுதந்திரம் ஆகியவற்றின் பலனாக வெளிப்படும் செயல்கள் அல்ல. புலன்களை அடக்குதல், தன்னலமற்ற நிலை, அன்புடன் சேவை செய்தல், மனதை தூய்மைப்படுத்தி சரியான வழியில் ஒருமுகப்படுத்துதல், இந்திரியங்கள் அனைத்தையும் உயர்ந்த ஒன்றை நோக்கி திருப்பி அவற்றை இறைவனின் திருக்கரங்களில் தகுதி வாய்ந்த கருவிகளாக ஆக்குதல், இவற்றில்தான் உண்மையான கடமை அடங்கியுள்ளது. நாம் தூய்மையாகும் அளவிற்கு எல்லோருக்குள்ளும் உறையும் இறைவனுக்கு அன்புடன் செய்யும் சேவையாக நமது செயல்களை சிறப்பாக செய்ய முடியும். செயல்களில் சிறிதும் பற்று ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். பற்றுக்கு ஒருபோதும் கடமை என்று பெயர் கொடுக்கக்கூடாது. அது வேறு எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும். புலனின்பங்களில் உள்ள தூல மற்றும் சூட்சும ஆசையின் அடிப்படையிலும் மனிதர்கள் மற்றும் பொருட்களின் மீதுள்ள பற்றின் அடிப்படையிலும் தான் மனிதர்கள் பலரும் தங்களது கடமையை செய்கின்றனர். அது கடமை அல்ல. நம்மிடம் ஏதோ ஒரு வகையில் ஆழமாக வேரூன்றியுள்ள அகங்காரத்திற்கும் உண்மையான கடமைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை துல்லியமாக பிரித்தறிய நாம் கற்க வேண்டும். நமது அற்ப அகங்காரம் மற்றும் சிறிய ஆசைகள் ஆகியவற்றில் உள்ள அபரிவிதமான பற்றுதலை துறக்கவும், அனைத்து விதமான புலனின்பங்கள் மற்றும் சொத்து சுகங்களில் உள்ள மிதமிஞ்சி ஆசைகளை விடுவதற்கும் நாம் தயாராக இல்லாத வரை நம்மால் உயர்ந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. நாம் கொண்டுள்ள பற்றுக்காக நாம் கொடுக்கும் விலையே கடமை என்ற கூற்றின் பொருளை அறியவும் முடியாது. உண்மையில் ஆன்மீகத்தில் முன்னேற நமக்கு உதவும் செயலே கடமை. அதையே எல்லோரும் ஒரு பொது விதியாக கொள்ள வேண்டும். உடலின் தேவைகளை கவனிப்பது, மற்றவர்களுக்கு சேவை செய்வது, இறைவனை வழிபடுவது, இவை போன்ற நமது பல கடமைகளும் நம்மை ஆன்மீகத்தில் முன்னேற செய்ய வேண்டும். நாம் ஆன்மீகத்தில் முன்னேறவிட்டால் செயல்களை பற்றிய நமது மனநிலையிலும் கடமையை பற்றிய உணர்விலும் ஏதோ தவறு இருக்கிறது என்று பொருள். எதிலும் அக்கறையற்ற மனநிலையை வளர்த்து கொள்ளும் மனிதர்களும் உள்ளனர். தங்களை பற்றிய விஷயங்களை தவிர மற்ற எதிலும் அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. அவர்களது சுயநலமும் சோம்பேறித்தனமும் தான் பல நேரங்களிலும் அத்தகைய அலட்சிய போக்கிற்கு காரணம். அது தாமச நிலை. ஆன்மீக சாதகனின் உண்மையான பற்றற்ற நிலையுடன் அதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. சுறுசுறுப்பான சோம்பேறிகளான அத்தகைய மந்த மனிதர்கள் நடைப்பிணங்களாகவே வாழ்கின்றனர். உண்மையான பற்றற்ற நிலையும் உண்மையான சாட்சி மனோபாவனையும் உன்னை விழிப்புணர்வு கொள்ள செய்கிறது. செயல், தியானம் என்று உனது மனதை எதில் செலுத்தினாலும் அதில் ஒரு தீவிரத்தை கொடுக்கிறது. கடமைகளில் முரண்பாடுகள். நமக்கு ஏதோ கடமை இருப்பதாக பல நேரங்களிலும் நாம் எண்ணுகிறோம். ஆனால் அது நமது சக்தியை மீறியதாக இருப்பதை காண்கிறோம். அதை நிறைவேற்ற நம்மால் முடிவதில்லை. அந்த நிலையில் என்ன செய்வது? செய்ய முடிந்த ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டு உனது முக்கிய லட்சியத்தை அடைய அதையே ஒரு படிக்கட்டாக பயன்படுத்திக்கொள். கடமைக்கு எந்த நிலையான அளவுகோலும் கிடையாது. நமது வளர்ச்சிக்கு ஏற்ப
நமது கடமைகளும் தொடர்ந்து மாறுகின்றன. ஒரு குழந்தையின் கடமை இளைஞனின் கடமை ஆகாது. இளைஞனின் கடமை முதியவரின் கடமை ஆகாது. இல்லறத்தாரின் கடமை துறவியின் கடமை ஆகாது. எனவே ஒவ்வொருவரின் நிலையையும் தனித்தனியாகவே பார்க்க வேண்டும். நாம் கடமை என்று நினைப்பது பல நேரங்களிலும் நமது விருப்பத்திற்கு முரணாகவே உள்ளது. கடமையை நமது விருப்பத்துடன் ஒருங்கிணைக்கவும், நமது எண்ணத்தை நாம் செய்ய விரும்பும் செயலுடன் ஒருங்கிணைக்கவும் கற்க வேண்டும். அதன் மூலம் மனதின் சக்தியை பெருமளவில் விரயம் செய்யும் தேவையற்ற மன உளைச்சல்களையும் சிக்கல்களையும் தவிர்க்கலாம். வாழ்க்கையின் கடமைகளில் நாம் முனைந்திருப்பதால் ஆன்மீக சாதனைகளுக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று சில நேரங்களில் புகார் கூறுகிறோம். பொதுவாக அத்தகைய புகார்கள் அனைத்தும் அடிப்படை அற்றவை. உயர் வாழ்க்கை வாழ உண்மையான ஸ்ரத்தையுடன் கூடிய ஆழ்ந்த விருப்பம் இருந்தால் ஆன்மீக சாதனைகளுக்கும் சாஸ்திர படிப்பிற்கும் தேவையான நேரத்தை நிச்சயம் பெறுவாய். உண்மையான மன இயக்கத்தை கொண்டிருந்தும் நீ அப்படி நேரத்தை பெறாவிட்டால் நீ மிகவும் வருத்தம் கொள்வாய். ஆன்மா சிறிதளவு விழிப்படைந்ததும் அதற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உணவு அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனதில் பெரிய பிளவு ஏற்படுகிறது. மனநிலையில் தாக்கம், அமைதியற்ற நிலை, திருப்தியற்ற நிலை, சமநிலையை இழத்தல் எல்லாம் ஏற்படுகின்றன. அந்த நிலையில் உனது ஆன்மாவை திருப்தி செய்யாத வரையில் நீ அமைதி அடைய மாட்டாய். சில நாட்களில் நமது ஆன்மீக சாதனைகளை வேகமாக செய்யும்படி நேரிடலாம். சில நாட்களில் சற்று மெதுவாகவும் கருத்தூன்றியும் செய்ய முடியும். ஆனால் அவற்றை செய்யாமலே விட்டுவிடுவதால் அந்த எண்ணமே மனதில் புயலை உருவாக்கி நாள் முழுவதும் நம்மை குத்தி கொண்டிருக்கும். வேகமாக அல்லது மெதுவாக எப்படி செய்தாலும் ஆன்மீக சாதனைகளை தினமும் உறுதியாகவும் மன ஒருமைப்பாட்டுடனும் விடாமல் செய்ய வேண்டும். ஆன்மீக சாதனைகளுக்கும் சாஸ்திர படிப்பிற்கும் சிறிதும் நேரமில்லை என்று கூறுவது உண்மையல்ல. தூங்குவதற்கு 6 மணி நேரங்கள் இருக்கிறது என்றால் 10 நிமிடங்கள் குறைவாக தூங்கலாம். சாப்பிடும் நேரத்திலிருந்து 5 நிமிடங்கள், மற்ற செயல்களிலிருந்து இன்னும் 5 நிமிடங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு ஆன்மீக சாதனைகளுக்கும் சாஸ்திர படிப்பிற்கும் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது கிடைக்கிறது. மனம் சஞ்சலமாக இருந்தாலும், கருத்தூன்றி ஸ்ரத்தையாக செய்ய முடியாவிட்டாலும், ஆன்மீக சாதனைகளை எந்திரகதியில் செய்வதாக இருந்தாலும், சாஸ்திர படிப்பிற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் மூளை ஒத்துழைக்காமல் எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இதை கடைபிடித்தே தீர வேண்டும். இதுவும் கடமைதான். ஏனெனில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு முன்னால் எனது ஆன்மாவிற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்வதன் மூலம் என்னால் அதிக திறமையுடனும் உயர்ந்த மனநிலையுடனும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடிகிறது. சரியான உணர்வுடன் தனக்காக எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது தியானத்தை நம்மால் இன்னும் நல்ல முறையில் செய்ய முடிகிறது. அதுவே அதிக அர்ப்பணிப்பு உணர்வுடனும் இறைவனிடம் சரணடையும் உணர்வுடனும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய நமக்கு உதவுகிறது. வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதும் ஜெபம் செய்பவர்கள் உள்ளார்கள். மனதை கட்டுப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் சரியான வழியில் செலுத்தவும் நாம் அறிந்திருந்தால் மனதிற்கு அற்புத சக்திகள் இருப்பதை உணரலாம். முழுமையாகவும் எதிர்பார்ப்புகளும் இன்றியும் இறைவனிடம் சரணடைந்தபடி பற்றில்லாமல் ஒருவன் தனது செயல்களை நிச்சயமாக செய்யலாம். பின்னர் வேலைகளே வழிபாடாக மாறும் காலம் வருகிறது. இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவாறு அடைக்கலம் புகும் மனநிலையில் வேலைகள் அனைத்தும் வழிபாடாக மாறிவிடுகின்றன. செயலையும் அடைக்கலம் புகுவதையும் ஒருங்கை செய்வது சாத்தியமாகிறது. தன்னை முழுமையாக மறந்த நிலையில் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் நம்மால் செய்ய முடிகிறது. செயலுக்கு உயர்ந்த லட்சியம் தேவை. உயர்ந்த லட்சியம் இல்லாமல், எதை பற்றிய தெளிவான ஞானமும் இல்லாமல் பலரது வாழ்க்கையில் நோக்கமற்ற செயல்கள் நடைபெறுவதை காணலாம். தெளிவற்ற மங்கலான கருத்துக்கள் மற்றும் ஆசைகள் என்னும் கடலில் தத்தளிக்கும் நிலை அது. கடமை என்று பொதுவாக அத்தகைய மனிதர்கள் கூறும் அனைத்தும் உண்மையில் பற்றை தவிர வேறெதுவும் இல்லை. பற்று மற்றும் புலனின்பங்களில் உள்ள நாட்டம் இவற்றால் மட்டுமே
பலரும் தங்களை எப்போதும் செயல்களில் ஈடுபடுத்தியபடி உள்ளனர். தனக்கு பிடித்த வகையிலும் தவறான மதிப்பீடுகளை பற்றி கொண்டும் செயல்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவது மிகவும் எளிது. பற்றாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏற்படும் பொருளாசையாலும் பல நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை கடமை என்று கூறுகிறோம். ஆனால் அது கடமையே அன்று. எவ்வளவு உயர்ந்த பெயரை அதற்கு கொடுத்து திருப்தி அடைந்தாலும் அது வெறும் பற்றுதான், புலனின்பங்களில் மீதுள்ள ஆசைதான். தனி மனித கடமை அல்லது சமுதாய கடமை எதுவாக இருந்தாலும் அதில் பற்றும் அதிகாரமும் சிறிது கூட இருக்கக்கூடாது. தன்னை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்து செயல்களை மனமுவந்து செய்ய வேண்டும். ஒருபோதும் சொந்த லாபத்திற்காக செய்யக்கூடாது. மனிதர்கள் பொதுவாக தங்களது புலன்களுக்கும் தூல மற்றும் சூட்சும ஆசைகளுக்கும் அடிமையாக இருந்தபடி செயல் புரிகின்றனர். ஆனால் ஞானிகள் எல்லையற்ற சுதந்திரத்துடனும் பற்று மற்றும் கடமை ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டும் செயல் புரிகின்றனர். அவர்கள் தங்களது செயல்கள் அனைத்தையும் எல்லோருக்குள்ளும் உறையும் இறைவனுக்கு செய்யும் அன்பு மிகுந்த சேவையாக கருதி இறைவனது திருக்கரங்களில் தாம் கருவியாக இருப்பதை முழுவதுமாக அறிந்து கொண்டு செயல் புரிகின்றனர். நமது அற்பமான ஆசைகளை தாண்டி நமது செயல்கள் அனைத்திற்கும் ஓர் உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். அதை அடைந்தாக வேண்டும். நமது செயல்கள் ஒருபோதும் குறிக்கோள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக செய்வது கூடாது. தாங்கள் சுறுசுறுப்பாக செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக பெருமிதம் கொள்ளும் பலர் உள்ளனர். அவர்களால் வெறுமனே இருக்க முடியாது. ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். தனிமையில் இருப்பதற்கும் தங்களது எண்ணங்களை சுமந்தபடி இருப்பதற்கும் பயந்தவர்களாக அவர்கள் உள்ளனர். அவர்களது செயல்கள் அனைத்தும் தீவிரமாக ஏதோ செயலில் ஈடுபட்டிருக்கும் குரங்கின் நோக்கமற்ற செயல்களை போன்றதே. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதற்காக அத்தகைய செயல்கள் என்று யார் அறிவார்? இதில் பெருமிதம் கொள்வதில் எதுவும் இல்லை. அத்தகையவர்கள் உடலளவில் எப்போதும் எதையோ செய்கின்றனர், பார்க்கின்றனர், கேட்கின்றனர். அப்படி செய்வதை தடுத்தால் அவர்கள் மிகவும் துன்பம் அடைகின்றனர். சிந்தனை உலகத்தில் அவர்களால் வாழ முடிவதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் குறிப்பிடுவது போல் பலரும் காமம் மற்றும் காஞ்சனம், அதாவது உடல் ஆசை, பொருளாசை ஆகியவற்றின் மீதுள்ள பற்றின் காரணமாகவே வேலைகளில் ஈடுபடுகின்றனர். கடமையை பற்றிய உண்மை ஞானம் ஒரு மனிதனுக்கு தோன்றினால் அது மிகவும் நல்லது. இருந்தாலும் அதுவும் ஒருவித பந்தம்தான். அதைவிட உயர்வானதும் சிறந்ததுமான ஒன்று உள்ளது. இறைவனிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்து எல்லோரிலும் உறையும் இறைவனுக்கு சேவை செய்வதே அது. உயர்ந்த நோக்கம் நிச்சயமாக சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. உயர்ந்த நோக்கத்தை கொண்ட பிறகு கடமை என்று கூறப்படும் எந்த செயலையும் ஆராய்ந்து பார்க்காமல் விரும்பியபடி செய்ய முடியாது. திருட முடியாது, பொய் சொல்ல முடியாது, ஒழுக்கமற்ற எதையும் செய்ய முடியாது, முறை கெட்ட பாலியல் வாழ்க்கை வாழ முடியாது, நாகரிகமற்ற இழிந்த வாழ்க்கையை வாழ முடியாது. குறைந்தபட்சம் உண்மையாகவே ஸ்ரத்தை கொண்ட நல்ல மனிதர்களால் அப்படி வாழ முடியாது. தீய மனிதர்களால் அவற்றை செய்ய முடியும், அதற்கு மேலும் செய்ய முடியும். எனவே தீயவர்களைக் காட்டிலும் நல்லவர்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் உள்ளன. அவை அனைத்தும் உயர்ந்த வகையை சார்ந்தவை. உயர்ந்த லட்சியத்தை ஸ்ரத்தையுடன் கடைபிடித்தால் அவற்றுடன் நமது சில செயல்களும் கடமைகளும் ஒத்து போகாததை காணலாம். அவற்றை நாம் விலக்கியே தீர வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை. உயர்ந்த நிலையில் வாழ முடியாத போது நாம் பலவீனர்களாக இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். நமது பலவீனத்தை நியாயப்படுத்தக்கூடாது. அதை கடமை என்று கூறும் அளவிற்கு தாழ்ந்து போய்விடக்கூடாது. எதிலாவது நாம் தரம் தாழ்ந்து விட்டு கொடுத்து நடந்தால் என்றாவது ஒரு நாள் தாழ்ந்த தரத்தை கடந்து உயர்ந்து எழுவோம் என்ற கண்ணோட்டத்திலேயே அதை செய்ய வேண்டும். அதை நியாயப்படுத்த ஒருபோதும் முயற்சிக்கக்கூடாது. லட்சியத்தை ஒருபோதும் கீழே இறக்கக்கூடாது. கடமையை வரையறுத்தல் மிகவும் கடினம். எனவேதான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஞானிகளும் எது கடமை எது கடமை அல்ல என்பதில் குழப்பம் அடைவதாக கூறப்பட்டுள்ளது. முன்பே கூறியபடி நமது முன்னேற்றங்களுக்கு உதவுபவை அனைத்தும் கடமை. அதற்கு தடையாக உள்ளவை கடமை அன்று.
அதாவது நமது வளர்ச்சிக்கு உதவுபவை அனைத்தும் நல்லவை, வளர்ச்சியை தடுப்பவை அனைத்தும் தீயவை. இத்தகைய வரையறைகள் அனைத்தும் பொதுவான விளக்கங்களே. ஒவ்வொரு செயலையும் அதன் உண்மையான தன்மையின் அடிப்படையில்தான் தீர்மானிக்க வேண்டும். சிறியவற்றை பெரிய ஒன்றிற்காக தியாகம் செய்ய வேண்டும். அற்பமான அகங்காரத்தை உயர்ந்த ஆன்மாவிற்காக தியாகம் செய்ய வேண்டும். அதன் மூலம் லட்சியத்தை அடையும் வரை நாம் படிப்படியாக கடமையின் உயர்ந்த நிலையை அடைகிறோம். அந்த நிலையில் எல்லா கடமைகளும் தாமாகவே விடுபடுகின்றன. இறுதியில் முழுமையான அர்ப்பணிப்புடன் தன்னை மறந்த நிலையில் எல்லோரிலும் உறையும் இறைவனுக்கு செய்யப்படும் அன்பு மிகுந்த சேவையே எஞ்சுகிறது. சிறந்த ஞானிகள் அனைவரும் இந்த லட்சியத்திற்காகவே வாழ்ந்தனர். மற்றவர்களுக்கு ஆன்மீக உதவி செய்தல். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறிய பிறகு மற்றவர்களுக்கு ஆன்மீக உதவிகள் செய்ய முயற்சிக்க வேண்டும். ஆனால் உனது சக்திக்கு ஏற்பவே இதை செய்ய வேண்டும். அல்லது நீ உதவி செய்ய விரும்பும் மனிதர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்யலாம். ஆழ்ந்தும் ஸ்ரத்தையுடனும் பிரார்த்தனை செய்தால் இறைவன் அவர்களுக்கு சிறந்த நன்மை அளிப்பான். உனது இஷ்ட தெய்வத்துடன் அவர்கள் கொண்டிருக்கும் தொடர்புக்கு ஏற்ப உன்னால் அவர்களுக்கு உதவ முடியும். உனக்கு நீயே உதவி கொள்ளாவிட்டால் மற்றவர்களுக்கு உன்னால் திறமையாக உதவ முடியாது. நீ பயணம் செய்யும் படகு கவிழ்ந்தால் நீ தேர்ச்சி பெற்ற நீச்சல் வீரனாக இருக்கும் பட்சத்தில் உனது நண்பர்களில் ஒருவரை காப்பாற்றலாம். ஆனால் எல்லோரையும் உன்னால் காப்பாற்ற முடியாது. எல்லோரையும் காப்பாற்ற நீ முயன்றால் மற்றவர்களுடன் சேர்ந்து நீயும் மூழ்கி விடுவாய். எனவே முதலில் பாரபட்சமின்றி விவேகத்துடன் உனது பலத்தை ஆராய்ந்து அறிந்து கொள். பிறகு வாய்ப்பு கிடைக்கும்போது மற்றவர்களுக்கு உதவ முயற்சி செய். உலகம் முழுவதையும் காப்பதற்கு சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தினார். விஷத்தால் பாதிக்கப்படாமல் அதை ஏற்கும் சக்தி அவருக்கு இருந்தது. உலகியல் விஷத்தை நீ போக்க விரும்பினால் சிவபெருமானின் அத்தகைய புனிதத்தன்மையை முதலில் நீ அடைய வேண்டும். சிறிய அளவில் ஆரம்பிப்பதே எப்போதும் நல்லது. ஆன்மீக வாழ்க்கையில் மேன்மேலும் தூய்மை அடையும் போதும் ஆன்மீகத்தில் நிலை பெறும் போதும் எந்த தீங்கும் விளையாமல் தாங்கும் திறனை பெரிய அளவில் பெறலாம். மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் அளவிற்கு ஏற்பவும் அவர்களை பற்றி கவலைப்படும் அளவிற்கு ஏற்பவும் நீ பற்றற்றவனாகவும் உனது இஷ்ட தெய்வத்துடன் மேலும் நெருக்கம் உடையவனாகவும் ஆக வேண்டும். உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனைகளை செய். இறைவனின் உண்மையான குழந்தையாக இருக்க கற்றுக்கொள். எது நடந்தால் என்ன, உன் மீதும் அவர் மீதும் உனக்கு அசைவற்ற நம்பிக்கையை அளிக்கும்படி அவரிடம் பிரார்த்தனை செய். இறைவனையே உனது எல்லாமாக ஆக்கிக்கொள். அதன் பிறகு எதுவும் உன்னை பாதிக்காது. உன்னில் உறையும் இறைவனுடன் தொடர்பு கொண்டிருந்தால் எங்கு இருந்தாலும் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய். தூய்மையுடன் இரு. மனம் ஒருமுகப்பட்டு இரு. நிலைத்த புத்தியுடன் இரு. உனது லட்சியத்தை நீ அடைந்தே தீருவாய்.